பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழிநடத்துவாராக. தேவன் கொடுக்கிறவர் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறவர் இல்லை, எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். அப்போ கேளுங்கள். அப்போ நம்ம எதை வேண்டுமானாலும் கர்த்தரிடத்துல கேட்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் என்று சொன்னாலே என்ன என்றால் நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது. சரீர சுகமாகலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும், குணங்களிலே உண்டாகக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும், தேவனை போல மாற வேண்டும் என்று சொன்னாலும், எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கேன். இந்த கேட்கிறத நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதையெல்லாம் நம்ம கேட்பது என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தாவே எனக்கு விசுவாசத்தை தாங்க, கர்த்தாவே எல்லாம் கொடுக்கக்கூடிய விசுவாசம் தாங்க, நீடிய பொறுமையை தாங்க, தைரியத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, அன்பை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, நமக்கு பிரியமானவனே வாழக்கூடிய வாழ்க்கையை தாங்க, எல்லாரிடத்துல சமாதானமும் இருக்க கிருபை தாங்க, எல்லாரையும் உங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு தாங்க, உமக்கு சாட்சியாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய வசன பிரகாரம் வாழக்கூடிய கிருபை எனக்கு தாங்க, உண்மை ஆராதிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. இப்படி தேவனிடத்துல நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அற்புத அடையாளங்கள் செய்து உங்க நாமத்தை மையப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்க, பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற காரியத்தை கிருபை எனக்கு தாங்க. எல்லாம் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். எதுக்கு இந்த இடத்துல என்னன்னா, கேட்கிறதுன்ற ஆஸ்கல்ல. இந்த இடத்துல எனக்கு தேவனுடைய வசனத்தை எவ்வளவு கேட்க விரும்புகிறீங்களோ அவ்வளவு கேட்க விரும்புகிறவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில அதிகமாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பற்றின காரியங்கள், ரகசியங்கள் மற்றும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வசனத்தில் உண்டாயிருக்கிற ரகசியங்கள் இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிற தேவன். அதனால தான் கேட்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கா, கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்ன கேட்கிறது? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அதிகம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களுக்கு உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கின்றார். அப்போ தேவனிடத்துல கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். உத்தரவு கொடுத்து நாம் அறியாதும் நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை தேவன் அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் தேவனிடத்துல கேளுங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமத்துறோம். நாங்கள் இடத்துல கேட்டு நீர் தருகிறவராக இருக்கிற பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.